குல தெய்வத்திற்கு விளக்கேற்றும் முறை. பொதுவாவே நம்ம வீட்ல எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். பணம் இல்லனாக்கா வீட்ல எல்லா கஷ்டத்துக்கும் நம்ம அததான் காரணமா சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த பணம் நம்ம வீட்ல நிரந்தரமா தங்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே காலையிலயும், சாயங்காலம் நம்ம வீட்ல விளக்கு ஏத்துறத வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா டெய்லி நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏத்துறோமா வீட்ல? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல பேர் அத செய்யறது கிடையாது. ஒரு சிலர் அதையும் கரெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது, நம்ம வருஷத்துக்கு 1 தடவையோ, இல்ல 2 வாட்டியோ, ஒரு சிலர் வந்து 3 மாசத்துக்கு 1 தடவையோ, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனா, அந்த குலதெய்வத்த நம்ம தினமும் வீட்ல கும்பிடுறோமா? அப்படின்னு கேட்டாக்கா, இங்க நெறைய பேர் வந்து டெய்லிலாம் குலதெய்வம் கும்பிடுறது இல்லைங்க. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறது தப்பு கிடையாது. நல்ல விஷயம் தான். கோயிலுக்கு போறது நல்லது தான். ஆனா, நம்ம நம்மளுடைய குலதெய்வத்துக்கு மரியாதை செஞ்சு, குலதெய்வத்தையும் கும்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி நம்ம வீட்ல குலதெய்வத்த நெனச்சு ஒரு விளக்கு ஏத்தி வச்சோம்னாக்கா, அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்த நம்மால பெற முடியும். ஓகே. அது எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்து கோயில்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, தலவிருட்சம் அப்படின்னு ஒண்ணு வச்சு, அத கும்பிடுற மரபு இருக்கு. அந்த வகையில திரு இரும்பை மாகாளம், திரு பழமணி படிக்கரை, மாட செங்குன்னூர், திருவனந்தபுரம் அப்படின்னு ஒரு சில கோயில்கள்ல இலுப்பை மரம் தலவிருட்சமா இருக்கும். இந்த இலுப்பை மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொத்து கொத்தா நீண்ட இலையோடைய வெள்ளையான பூவோடையும், முட்டை வடிவில காய்களையும் கொண்டிருக்கும். அந்த காய் ஈஸியா நொறுங்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். இதோட சாறு பால் தன்மை கொண்டது. இந்த மரம் இருப்பை, ஓமை என்ற இரு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விதையில இருந்து பிழிஞ்சு எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலுப்பை எண்ணெய் எல்லா தேவர்களுக்கும், தெய்வங்களுக்கும், முக்கியமா சிவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒண்ணு. கோயில்கள்ல விளக்கு ஏத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒண்ணு. இந்த எண்ணெய அகல் விளக்குல ஊத்தி திரி போட்டு சாமி கும்பிட்டோம்னாக்கா, நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இன்னைக்கு பலர்கிட்டயும் இருக்கு. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோம். அதுல ஒரு காயின் போடுறோம். இலுப்பு எண்ணெய ஊத்துறோம். திரி போடுறோம். முக்கியமா 2 திரியா போட்டு 2யும் ஒண்ணா சேர்த்து கிழக்கு பக்கம் நோக்கி அந்த விளக்க வச்சுட்டு, எங்க நம்ம பூஜை ரூம்ல கிழக்கு பக்கம் நோக்கி அந்த விளக்க வச்சுட்டு, அந்த விளக்க ஏத்தி வச்சோம்னாக்கா, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த விளக்க ஏத்தும்போது, குலதெய்வத்தோட பேர சொல்லிக்கிட்டே அந்த விளக்க ஏத்துனோம்னாக்கா, இன்னும் சிறப்பு. இந்த தீபத்த முடிஞ்சா காலையில பிரம்ம முகூர்த்தமான 4:30லிருந்து 5:30 மணிக்குள்ள ஏத்துனா நல்லது. அப்படி முடியலனாக்கா, ஒரு 7 மணிக்குள்ள எந்திரிச்சு குளிச்சுட்டோ, இல்ல பிரஷ் பண்ணிட்டோ தீபத்த ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இலுப்பை எண்ணெய்க்கு எல்லா தெய்வத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. சிவன் கோயில்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இலுப்பை எண்ணெயில தான் விளக்கு ஏத்திட்டு வந்தாங்க. நம்ம வீட்ல இருக்கிற குத்து விளக்குல இலுப்பை எண்ணெய ஊத்தி, வெள்ள திரி போட்டு, வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்திக்கிட்டு வந்தோம்னாக்கா, அஷ்ட லட்சுமிகளின் அருள் நமக்கு கிடைக்கும். இதுவே வெள்ள திரிக்கு பதிலா மஞ்ச திரி போட்டோம்னா, குபேரன் அருள் கிடைக்கும். சிகப்பு கலர் திரி போட்டோம்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற கடன் தொல்லையில இருந்து நம்மளால விடுதலை பெற முடியும். இப்படி இலுப்பை எண்ணெயில இருந்து தீபத்தை ஏத்தும்போது, நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். நமது குடும்பத்திற்கும், குலத்திற்கும் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாமல் பாதுகாத்து வர வேண்டும் என்று நம் முன்னோர்கள் காலங்காலமா கும்பிட்டு வந்ததுதான் குலதெய்வம். இப்படிப்பட்ட குலதெய்வத்த மறந்துட்டு இருப்பதுன்றது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. முக்கியமா 1000 பசுனை விளக்குகளை ஏற்றி வைப்பதன் பலனும், ஒரே ஒரு இலுப்பை எண்ணெயில விளக்கு ஏத்தி வைக்கிறதும் சமன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குலதெய்வத்துக்கு இலுப்பை எண்ணெய ஊத்தி தீபம் ஏற்றி வந்தால் அஷ்டலட்சுமிகளும் நமக்கு தேவையான பொன்னையும், பொருளையும் அள்ளித் தருவார்கள் என்பதும் முன்னோர்களின் நம்பிக்கை. எனவே குலதெய்வ வழிபாடு செய்வோம். நமது குடும்பத்திற்கும், அடுத்து வரும்
சந்ததிகள் அனைவருக்கும் நன்மை ஏற்பட நாம் இதை தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.